மக்களே இந்த வீடியோ பதிவு முழுசா பாருங்க. ஏன்னா, உங்க மனசுல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஏன்னா நெறைய பேரோட மனசுல இந்த ஒரு விஷயம் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ திமுக சாதனைகள் அப்படின்னு நான் வந்து போட்டிருப்பேன். ஒரு மாநிலத்தினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது எத பேஸ் பண்ணி இருக்கும் அதிகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அப்ப அந்த இளைஞர்களுக்காக இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு இந்த 5 வருஷ காலகட்டத்தில என்னலாம் பண்ணியிருக்காங்க? இளைஞர்களுக்காக என்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல 2 மெயின் விஷயம் நம்ம வந்து பார்ப்போம். 1 வேலைவாய்ப்பு. அடுத்து வந்து பார்த்தோன்னா, பாதுகாப்பு. இளைஞர்கள்னா என்னது? அதுல வந்து இளைஞர்கள், இளைஞிகள் எல்லாருமே அடங்குவாங்க. ஓகேங்களா? ஆண்கள், பெண்கள் எல்லாமே அடங்குவாங்க. ஸோ, இப்ப வேலைவாய்ப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு முன்னாடி பாதுகாப்புங்கிறத நான் பேசிர்றேன். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. நீங்க இத நீங்க வந்து மறுத்தாலும் சரி, இல்ல நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி, அதான் உண்ம. என்னன்னா, இந்த டிஎம்கே கவர்ன்மென்ட் வர்றதுக்கு முன்னாடி, ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா, ஏடிஎம்கே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே இருந்துச்சு. ஓகே. இப்ப என்னன்னா, இந்த டிஎம்கே கவர்ன்மென்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா, அந்த 1 வருஷம் விட்டுருங்களேன். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த 4 வருடங்கள் வந்து பார்த்தோன்னா, உண்மையிலுமே நம்ம ஒரு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலத்தில இருக்கிறோமோ! அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள வந்து தோண ஆரம்பிச்சுச்சு. எப்பன்னா, ஒரு 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 கொலை, கற்பழிப்பு அப்படிங்கிறது அங்கங்க நம்ம கேள்விப்படுவோம். அதாவது ஒரு பேப்பர் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தாலோ, ஒரு நியூஸ பார்த்தாலோ, கொலைங்கிறது நம்ம வந்து ஒரு 3 நாளைக்கு 1 இல்ல அங்கங்க அப்படிங்கிற மாரி நம்ம வந்து கேள்விப்பட்டுருப்போம். ஆனா, இந்த கவர்ன்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் அந்த 4 இயர்ஸ் கூட விட்டுருங்களேன். லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொலை, கற்பழிப்புங்கிறது சாதாரணமா நடக்குது. அதாவது எப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு ஒரு வீட்ல போய் வந்து கொள்ளையடிக்கணும் அப்படின்னா, பயங்கரமா பிளான், ஸ்கெட்ச்லாம் போட்டு ஒரு வீட்ல போய் கொள்ளையடிப்பாங்க. அதுக்குன்னே வந்து பார்த்தோன்னா, ஒரு வீட்ல கொள்ளையடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிசா பேசுவாங்க. இப்பல்லாம் சாதாரணமா வந்து பார்த்தோன்னா, எதனால வந்து அந்த கொலை, கற்பழிப்பு அந்த விஷயம் எதனால இப்ப வந்து சாதாரணமா நடக்குது? அப்டின்னா, இப்ப அந்த கஞ்சான்னு ஒரு சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த போதை ஆசாமிகள். அந்த இளைஞர்கள் வந்து பார்த்தோன்னா, அந்த போதைக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிடுறாங்க. அதுவும் வந்து இப்ப கஞ்சாலாம் வந்து முன்னலாம் வந்து நம்ம எங்கேயாவது கேள்விப்படுவோம். கஞ்சா கேஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. கஞ்சா குடிச்சிட்டு வந்து பார்த்தோன்னா, இது பண்றாங்க. எங்கேயாவது ரேரா கேள்விப்படுவோம். இப்பல்லாம் வந்து பார்த்தோன்னா 20 வயசுலருந்து 20 வயசுங்கிறதே நான் சொல்றது வந்து பார்த்தோன்னா, அந்த 18 வயசுக்கு அப்புறமே வந்து பார்த்தோன்னா, எவ்ளோ பேர் அந்த கஞ்சாக்கு வந்து அடிமையாயிருக்காங்க. அதுவும் இந்த இளைஞர்கள்லாம் ரொம்ப மோசம். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாரிலாம் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். அப்ப அந்த கஞ்சா போதையில இவங்க என்ன பண்றாங்கன்னா, கொலை, கற்பழிப்பு யார பண்றோம்? அந்த மொற தவறி வந்து கற்பழிப்பு பண்ணுவாங்க. ஓகேங்களா? 78 வயசு கிழவிய கற்பழிக்கிறாங்க. 2 வயசு குழந்தைய கற்பழிக்கிறாங்க. இதெல்லாம் எந்த அடிப்படையில? எந்த மாதிரி ஒரு சமூகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக, குடும்பத்து ஆளுங்கள கூட வந்து கொலை பண்றதுக்கு கூட வந்து தயங்குறது கிடையாது. ஸோ, அப்ப அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா, போதைக்கு வந்து அடிக்ட் ஆயிடுறாங்க. அடிக்ட் ஆயிட்டாங்க. அந்த மாரி சமூகத்துல தான் நம்ம இருக்கோம். ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சமூகத்துல தான் நம்ம இருக்கோம். இப்ப ஒரு தவறு செஞ்சா, அதுக்கான தண்டனை கிடைக்கும். அது மூலமா நமக்கு வந்து பார்த்தோன்னா, நம்ம வாழ்க்கையே போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இல்லாத வேற ஒரு உலகத்துல இளைஞர்கள் நெறைய பேர் அதுல சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முழுக்க, முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கவர்ன்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து அறிவில்லாதவங்க கிடையாது. நம்ம எப்பவாவது இந்த லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் உங்க மனசுல தோன்றதுக்கு உங்க மனசுல ஒரு சில பயம் இருக்குல்ல இப்ப, ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வெளில போறதுக்கே பயமா இருக்கும். சின்ன, சின்ன பசங்கள கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போதைக்கு ரொம்ப அடிக்ட் ஆயி, சின்ன பசங்கலாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அதாவது நம்ம வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிடும். நம்ம தேவையில்லாம பிரச்சனைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பயம் அறியாம என்னென்னமோலாம் பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போலீஸே மிரட்டுறாங்க. சாதாரணமா வெட்டி போடுறாங்க. பழிக்கு பழி வாங்குறாங்க. கொள்ளையடிக்கிறாங்க. அப்ப இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போதை அப்படிங்கிறதுக்கான விஷயத்துக்குள்ள இளைஞர்கள் வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க. அப்ப அந்த பாதுகாப்பற்ற ஒரு சமூகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். திடீர்னு தெருவுல ஒரு 10 பசங்க போறாங்க. கத்தி எடுத்துட்டு அப்படி இப்படின்னு அப்படியே பயம் காட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்ததுங்கிறது ரொம்ப ரேரா பார்ப்போம். இப்பலாம் வந்து ஒரு டெய்லி ஒரு நியூஸ் எடுத்தாலே நியூஸ் பார்த்தாலே பயமா இருக்குது. அது நீங்க உணர்ந்தீங்களா இல்லையான்னு தெரியல. நான் உணர்ந்திருக்கேன். ஒரு நியூஸ் எடுத்து இன்னைக்கு பார்த்தாலே, எங்க எது நடக்கும்? எந்த விஷயம் நடக்கும்? அப்படின்னு நமக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலத்தில நம்ம இருக்கமா? எப்படி ஃபியூச்சர்லாம் எப்படி இருக்க போகுது? இப்பவே இப்படின்னா, நம்ம பிள்ளைங்களோட ஜெனரேஷன்லாம் பின்னாடி வந்து அவங்களுடைய காலகட்டம் வந்து அவங்க இளைஞர்கள்லாம் வந்து வரும்போதெல்லாம் ஒரு 10, 15 வருஷத்துக்கு அப்புறம்லாம் இந்த மாநிலம் எப்படி இருக்க போகுதுன்னு நெனச்சாலே நமக்கு இப்ப ஈரகுல நடங்குது.
அது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கு ஆரம்ப புள்ளியா இந்த ஒரு 3 வருஷத்துலருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்குது. இல்லைன்னு அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனா இப்போ ரொம்ப அதிகமா இருக்கிற மாரி எனக்கே ஃபீல் ஆகுது. அப்ப அதுக்கான ஒரு முயற்சிகள்லாம் இவங்க வந்து பாதுகாப்புக்கு இளைஞர்களுடைய பாதுகாப்புக்கு இவங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்காங்களான்னு கேட்டா, அது ரொம்ப ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு. ரொம்ப மனம் சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒரு அந்த ஒரு நைட் டைம்ல கூட நம்ம வெளியில போறதுக்கு கூட பயப்படுற ஒரு சமூகத்துல தான் நம்ம இருக்கோம். ஈவன் வந்து நீங்க கார்லயே போனாலுமே கூட, நைட் டைம் வெளியில போறதுனா கூட நமக்கு பயமா இருக்கு. ஈவன் ஆண்களையும் நான் சொல்றேன். ஸோ, இது நீங்க உணர்ந்திருக்கீங்களா இல்லையாங்கிறது தெரியல. ஸோ, இந்த பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ப இந்த டிஎம்கே கவர்மெண்ட் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுதல கோட்ட விட்டுட்டாங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ, திரும்ப அடுத்த 5 வருஷம் இவங்க வந்தாங்கன்னா, என்ன நடக்கும்னு நெனச்சாலே பயமா இருக்குது. உண்மையிலுமே நெனச்சாலே அது பயமா இருக்குது. இது எவ்வளோ பேர் ஒத்துக்கிறாங்கன்னு தெரியல. மேபி டிஎம்கே அவங்க கட்சிக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா, அவங்க இல்லாம யோசிச்சு பாருங்க. ஏன்னா, அவங்க காலங்காலமா டிஎம்கேவோட கட்சியிலேயே இருப்பாங்க. இவங்க எந்த மாரி திட்டங்கள் மக்களுக்கு கொண்டு வராங்க, எதெல்லாம் இலவசமா குடுக்குறாங்க, இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் அப்பாற்பட்டது தாங்க வந்து இதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் சைட்ல. நீங்க வந்து மகளிர் உரிமை திட்டம் குடுக்குறது, ரூ. 8000 டோக்கன் குடுத்து இது பண்றது, எல்லாம் ஃப்ரிட்ஜ் குடுக்குறது, வாஷிங் மிஷின் குடுக்குறது, இது எல்லாத்தையும் தாண்டி பாதுகாப்புங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், இது டோட்டலா வேஸ்ட். டோட்டல் வேஸ்ட். அடுத்து வேலைவாய்ப்பு. உண்மையிலுமே சொல்றேன். இந்த டிஎம்கே கவர்மெண்ட்ல இளைஞர்கள் வேலைவாய்ப்புல வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலுமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அது பர்சனலாவே எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆட்சி காலத்துல 5,00,000 வேலைவாய்ப்புகள் வந்து நாங்க நிரப்பி குடுப்போம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி குடுத்தாங்க. அது நிறைவேறிச்சான்னு கேட்டா, அதுல பாதிக்கு பாதி கூட நிறைவேறல. வருஷத்துக்கு 70,000 பேத்துக்கு நாங்க வந்து வேலைவாய்ப்பு நம்ம வந்து குடுப்போம் அப்படின்னு சொன்னவங்க, அந்த 5 வருஷத்துல கூட 70,000 குடுத்தாங்களா கூட தெரியல. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மத்த எக்ஸாம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் ஒரு ஒரு எக்ஸாம்னாலே ஒரு சாதாரண ஒரு குரூப் 4 எக்ஸாமுக்கே 10,000, 12,000 வேக்கண்ட் எல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. இப்பலாம் அந்த வருஷத்துக்கு 3,000, 4,000 வேக்கண்ட் விடுறதுங்கிறதே பெருசா இருக்கு. டோட்டலாவே. நான் சொல்றது குரூப் 4க்கே வந்து பார்த்தீங்கன்னா 10,000, 12,000லாம் விட்டதெல்லாம் காலம்லாம் இருக்கு. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் வேக்கண்ட் எல்லா வேக்கண்டும் சேர்த்துமே கூட 10,000 வர மாட்டேங்குது. இப்ப இளைஞர்களுடைய எதிர்காலம் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குரியது. 20,00,000 பேர் எக்ஸாம் அப்ளை பண்றாங்கன்னா, அதுல வந்து கிட்டத்தட்ட 4,000, 5,000 பேர் தான் வேக்கண்ட் எடுக்குறாங்க. அப்ப எவ்ளோ இளைஞர்கள் வந்து பார்த்தோன்னா, அதுல வேலைவாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. 10,000, 12,000ங்கிறதே கம்மி தான் என்ன பொறுத்தவரைக்கும். அப்ப இது கவர்மெண்ட்ல இதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. டிஎன்பிசின்னு ஒரு போர்டு இருக்கா? இந்த மாரி தேர்வாணையங்கள் இருக்கு. இந்த எக்ஸாம் இளைஞர்கள் வந்து இவ்வளவு வேலைவாய்ப்பு இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கண்டுக்கிச்சான்னு கூட தெரியல. அவங்க எந்த ஒரு அடிப்படையில ஏன்னா இளைஞர்களுடைய வேலைவாய்ப்ப சாதாரணமா ஒரு டிஎன்பிசியே 20,00,000 பேர் எழுதுறாங்கன்னா, 20,00,000 பேர் ஓட்டு இருக்கு. அப்ப அந்த மாணவர்களுடைய குறைகள் என்ன? என்ன எதிர்பார்க்குறாங்க? அந்த வேக்கண்ட் கம்மியா இருக்கிறதுக்குலாம் நெறைய போராட்டங்கள்லாம் டிஎன்பிசி மாணவர்கள் பண்ணாங்க. பட் எதுக்குமே கவர்மெண்ட் வந்து செவி சாய்க்கவே இல்ல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வீடு வீடா பிரச்சாரம் பண்றாங்க. நாங்க உங்களுக்கு அத பண்ணுவோம், இத பண்ணுவோம். இந்த 5 வருஷத்துல நீங்க என்ன பண்ணீங்க? வேலைவாய்ப்பு ரிலேட்டடா என்ன பண்ணீங்க? இளைஞர்கள போய் கேட்டா தெரியும். கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிற இளைஞர்கள்ட்ட. இல்ல நீங்க வேற என்ன வேலைவாய்ப்புகள் கவர்மெண்ட் மூலமா வந்து நீங்க அ மாணவர்களுக்கு என்ன பண்ணி குடுத்தீங்க? நீங்க ஒரு ஒரு 10 பேர் வந்து வேலைவாய்ப்பு குடுத்துட்டு, அத ஃபோட்டோ எடுத்து நீங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டீங்கன்னா, அது எல்லாமே சரியாயிடுமா? நீங்க 5,00,000 பேர் எடுப்பேன்னு சொல்லியிருந்தீங்களே, வேலைவாய்ப்பு நிரப்பப்படும்னு சொன்னீங்க. எவ்வளோ பேத்த பண்ணீங்க நீங்க? என்னன்னு கண்டுக்கிட்டீங்க ஃபர்ஸ்ட்டு? சாதாரண ஒரு டிஎன்பிசி போர்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல, அதுல எவ்வளோ குளறுபடிகள் நடந்துச்சு? எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு? அத நீங்க ஒரு செவி சாய்க்க கூட இல்ல. மாணவர்கள் எவ்வளோ பேர் ரோட்ல இறங்கி போராடுனாங்க? அதுக்கெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. ஒரு சில அரசியல் கட்சிகள் மட்டும் தான் அதுக்கு வந்து குரல் குடுத்தாங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் கூட வந்து பார்த்தோன்னா, திருச்சி பெரம்பூர்ல வந்து பார்த்தோன்னா, அதுக்காக வந்து பார்த்தோன்னா குரல் குடுத்திருந்தாங்க. ஆனா கவர்மெண்ட் கண்டுக்கவே இல்லையே! ஒண்ணு கூட கண்டுக்கவே இல்லையே! பாதுகாப்பு சுத்தம். ஸோ இந்த 2 விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்தோட எதிர்காலம் இளைஞர்கள் கையில இருக்கு. அந்த இளைஞர்களுக்குடைய அந்த இளைஞர்களே வந்து பார்த்தோன்னா, எப்படி ஒரு மாநிலத்த வந்து பார்த்தோன்னா, அவங்களுடைய பொருளாதார ரீதியா வந்து மேல கொண்டு வர முடியும்னா, இந்த 2 விஷயம் வச்சு தான். அவங்களுக்கான வேலைவாய்ப்ப ஏற்படுத்தி குடுக்கணும். அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்தி குடுக்கணும். அது 2மே இல்லாத பட்சத்தில என்ன திமுகவுடைய சாதனைகள் நீங்க சொல்றீங்க? எத சாதனைகள்னு சொல்றீங்க? ரூ. 8,000 டோக்கன் குடுக்குறதும்,
மாசான பெண்களுக்கு இது குடுக்குறது. இது மட்டுமா சாதனைகள்? ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல நீங்க எவ்வளோ குடுத்தா என்ன? காசு எவ்வளோ குடுத்தா என்ன வரப்போகுது? மக்களே வீடியோ கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. ஸோ, அதனால தான் வாய்ஸ் மட்டும் குடுக்குறேன். ஸோ, நீங்க முடிவு எடுத்துக்குங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிஎம்கேக்கோ, இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்கேக்கோ, இல்ல புதுசா வந்து மாற்றத்த தேடி வந்திருக்கக்கூடிய டிவிகேக்கோ, இல்ல நாம் தமிழர் கட்சிக்கோ, எதுக்கு நீங்க ஓட்டு போட போறீங்க அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்க போறோமா? இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு வாய்ப்பு குடுக்க போறோமா? இல்ல நமக்கு ஒரு மாற்றம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதுசா வந்திருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு குடுக்க போறோமா? இல்ல புதுசா இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய டிவிகே குடுக்க போறோமா? எதுவா இருந்தாலும் யோசிச்சு, சிந்திச்சு, அனலைஸ் பண்ணிட்டு குடுங்க. இப்ப ஏன்னா நம்ம ஓட்டு போடுறதுங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம ஏனோதானோன்னு ஓட்டு போட்டிருப்போம். இனிமேல் அப்படி இருக்கவே கூடாது. நம்மளுடைய ஒரு ஓட்டு ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. அந்த ஓட்டு வந்து நம்மளுடைய 5 வருஷம் வாழ்க்கைய தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஓட்டு. அதனால நம்ம யாருக்கு ஓட்டு போட போறோம்? எதுக்காக ஓட்டு போட போறோம்? அவங்களுக்கு போடுறதுனால நமக்கு என்ன நன்மை நடக்கும்? நம்ம குடும்பத்துக்கு என்ன நடக்கும்? நம்ம மாநிலத்துக்கு என்ன நடக்கும்? இதெல்லாம் சிந்திச்சு செயல்பட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இதுக்காக தான் நான் ஓட்டு போட போறேன். இவங்கள தான் இதுக்காக தான் இவங்கள நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு ஓட்டு போடுங்க. நல்லதே நடக்கும். உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.